வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம ரொம்ப சுவாரஸ்யமான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு கதையை அலசப் போறோம். இளமையோட வேகம், முதியோர்களோட அனுபவம், இது ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு போராட்டம் தான் இது. வாங்க இந்த கதைக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் இதை யூச்சு பாருங்க. இணையில்லாத வேகமும் யாருக்கும் அடங்காத பிடிவாதமும் ஒன்னா சேர்ந்தா என்ன ஆகும்? அது பெரிய வெற்றியை தருமா இல்ல பெரிய வீழ்ச்சியில கொண்டு போய் விடுமா? இந்த கேள்விக்கான விடையத்தான் நாம இன்னைக்கு தேடப் போறோம். கதை எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? அதிகாலை சூரிய ஒளியில அப்படியே விழித்தெழுகிற ஒரு அழகான பசுமையான காட்டுல. எங்கும் பறவைகளோட சத்தம், பட்டாம்பூச்சிகள், பார்க்கறதுக்கே ரொம்ப அமைதியா ரம்யமா இருக்குல்ல. இந்த அழகான சூழல்ல தான் நம்ம கதை தொடங்க போகுது. இங்க ரெண்டு முக்கியமான ஆட்களை நம்ம கவனிக்கணும். ஒரு பக்கம் ரொம்ப சுறுசுறுப்பான அழகான ஒரு இளம் வெள்ள முயல். ஆனா இதுக்கு ஒரு பெரிய குறை. நான் தான் காட்டிலேயே பெஸ்ட்டுங்கிற ஓவர் கான்ஃபிடன்ஸ், யாரோட அட்வைஸையும் கேட்காது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நதிக்கரையில இருக்கிற ஒரு வயதான ஆமை. ரொம்ப மெதுவா நடந்தாலும் காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் இவர்கிட்ட தான் ஐடியா கேட்பாங்க. எப்படிப்பட்ட ஒரு முரண்பாடு பாத்தீங்களா? ஒரு நாள் காலையில நம்ம முயல் செம எனர்ஜியா கிளம்புது. எங்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? காட்டின் மறுபக்கத்துல இருக்கிற ஒரு தோட்டத்துக்கு தான். அங்க ஃப்ரெஷ்ஷான கேரட், மொறுமொறுப்பான முட்டைக்கோஸ், ஸ்வீட்டான பீட்ரூட்னு செம விருந்து காத்துட்டு இருக்கு. இதையெல்லாம் நினைச்ச உடனே நம்ம முயல் மின்னல் வேகத்துல ஓட ஆரம்பிக்குது. ஆனா கரெக்டா அந்த வழியில வந்த வயதான ஆமை முயலை நிறுத்துது. முயலே, அந்த பாதையில வேட்டைக்காரங்க வலை வச்சிருக்கிறாங்க, ரொம்ப கவனமா போ. நீண்ட பாதையில போனா சேஃபு, குறுக்கு வழியில போகாதேன்னு ரொம்ப அக்கறையா சொல்லுது. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒரு அனுபவம் உள்ளவங்க பேசும்போது அது எப்போதுமே வரப்போற ஆபத்தை முன்னாடியே சொல்லிதான் எச்சரிக்கும். ஆனா நம்ம முயல் என்ன பண்ணுச்சு தெரியுமா? ஆமை சொன்னதை கேட்டு விழுந்து விழுந்து சிரிக்குது. நான் இந்த காட்டிலே ரொம்ப வேகமானவன், என்னையெல்லாம் யாராலும் பிடிக்க முடியாதுன்னு ஒரு அசட்டு தைரியம். பெரியவங்க சொல்றத துளியும் மதிக்காம ஆமை மேல தூசிய பறக்க விட்டுட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடுச்சு. இது எவ்ளோ பெரிய தப்புன்னு அதுக்கப்புறம் புரியல. கொஞ்ச தூரம் போறதும் ரெண்டு பாதைகள் பிரியுது. ஒன்னு ரொம்ப நீளமான பாதுகாப்பான பாதை, இன்னொன்னு ஒரு இருண்ட குறுக்கு வழி. ஆமா சொன்னது கரெக்டா இருக்குமோ இல்ல நாம நம்ம இஷ்டத்துக்கு போயிடலாமான்னு முயலுக்கு ஒரு செகண்ட் சந்தேகம் வருது. ஆனா அதோட ஈகோ சும்மா இருக்குமா? எனக்கு என்ன ஆபத்து வந்துட போகுதுன்னு நினைச்சிட்டு நேரா அந்த இருண்ட குறுக்கு வழியே தேர்ந்தெடுத்துச்சு. இப்போ நிலைமை எவ்ளோ சீக்கிரம் தலைகீழா மாறுதுன்னு மட்டும் பாருங்க. நிமிஷம் பாட்டு பாடிட்டு ரொம்ப ஜாலியா ஓடுது. 5வது நிமிஷம் அந்த குறுக்கு வழியில வேகமா பாயுது. ஆனா 10வது நிமிஷம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சி. வேட்டைக்காரன் விரிச்ச வலையில முயலோட கால்கள் மாட்டிக்கிச்சு. அது எவ்ளோ துடிச்சாலும் அதனால தப்பிக்கவே முடியல. கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட ஆரம்பிக்குது. வேட்டைக்காரன் எப்ப வேணாலும் வரலான்னு நினைக்கும் போதே முயலுக்கு மரண பயம் வந்துருச்சு. வலையில மாட்டிக்கிட்டு அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கு. அச்சச்சோ, ஆமா சொன்னதை நான் கேட்டிருக்கணுமேனு இப்ப நினைச்சு என்ன பிரயோஜனம், காலம் கடந்துருச்சே. ஆனா ஒரு உண்மையான வழிகாட்டி நம்மளை எப்பவும் நடுவழியில விட மாட்டாங்க. முயல் இப்படி தனியா அழுதுட்டு இருக்கும்போது யாரோ வர சத்தம் கேக்குது. ஆமாங்க, அதே வயதான ஆமைதான் மெதுவா நடந்து வருது. என்னைய அவமானப்படுத்திட்டு வந்தியேன்னு எந்த கோவமும் அந்த ஆமையோட முகத்துல இல்ல. ரொம்ப அன்பாவும் அக்கறையோடும் அந்த முயலா நெருங்குது. முயல் அழுதுகிட்டே ஆமை கிட்ட மன்னிப்பு பேக்குது. அப்போ ஆமை சொன்ன ஒரு விஷயம்தான் இந்த கதையோட மிகப்பெரிய பாடம். தவறு செய்யறது மனுஷ இயல்புதான். ஆனா அந்த தவற உணர்றதற்கு பாத்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய அறிவுன்னு சொல்லுச்சு. ஆமை முயலை திட்டவோ குத்தி காட்டவோ இல்ல. அதோட பக்குவம் முயலுக்கு ஒரு பெரிய ஆறுதலா இருந்துச்சு. சரி, மலையில இருந்த முயலை எப்படி காப்பாத்துச்சுன்னு தெரியுமா? ஆமை தான் அனுபவத்தை யூஸ் பண்ணி பக்கத்துல இருந்த ஒரு கூர்மையான கல்லை எடுக்குது. அந்த வலை ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதுதான். இருந்தாலும் பொறுமையா அந்த வலையை அறுத்துக்கிட்டே இருக்கு. வலை கிழிஞ்சதும் முயல் பத்திரமா வெளியே குதிச்சிடுச்சு. முயலோட வேகம் தோத்து போன இடத்துல ஆமையோட நிதானமான அனுபவம் தான் அதோட உசிரையே காப்பாத்துச்சு. தப்பிச்ச உடனே முயல் என்ன பண்ணுச்சு தெரியுமா? கண்ணீரோட ஆமையோட கால்களை தொட்டு வணங்குது. தான் பண்ண தப்புக்காகவும் அந்த தலைக்கணத்துக்காகவும் மனசார சாரி கேக்குது. இந்த ஒரு ஒற்றை சம்பவம் அந்த இளம் முயலோட வாழ்க்கையே அப்படியே மாத்திடுச்சு. பெரியவங்க பேச்ச கேட்காத முயல் இப்ப அவங்களோட அருமைய முழுசா புரிஞ்சுக்குச்சு. இதுல இருந்து நம்ம முயல் கத்துக்கிட்ட பாடம் என்னன்னு யோசிக்கிறீங்களா? வெறும் வேகம் மட்டும் வாழ்க்கைக்கு பத்தாது. அனுபவம் உள்ள பெரியவங்களோட அறிவுரையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மகிட்ட எவ்வளோதான் திறமையோ சக்தியோ இருந்தாலும் அதை எப்போ எங்க எப்படி பயன்படுத்தணும்னு ஒரு வழிகாட்டுதல் வேணும்ல, அது பெரியவங்க கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். இந்த முழு கதையும் தமிழ்ல இருக்கிற ரொம்ப ஆழமான ஒரு கருத்தை நமக்கு சொல்லுது. அதுதான் பெரியாரை துணைக்கோடல். அதாவது அறிவும் அனுபவமும் நிறைந்த பெரியவங்களை நம்ம துணையா வச்சுக்கிறது.
இது நம்ம வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது மட்டும் இல்லாம பல ஆபத்துகள்ல இருந்து காப்பாத்துற ஒரு பாதுகாப்பு கவசமாவும் இருக்கும். ஏன்னா பெரியவங்களோட வார்த்தைகள் எப்பவுமே அமிர்தம் மாதிரி. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நீங்களும் இந்த முயல் மாதிரி எனக்கெல்லாம் எல்லாமே தெரியும்னு நினைச்சு யாராவது பெரியவங்க சொன்ன நல்ல அறிவுரைய காதுலயே வாங்காம இருந்திருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க பாக்குற மாதிரி ஆமையும் முயலும் ஒரு அழகான மாலை நேரத்துல ஒன்னா நடந்து போற மாதிரி உங்கள் வாழ்க்கையோட அடுத்த கட்ட பயணத்துல யாரோடைய அனுபவ அறிவை நீங்க துணையா சேர்த்துக்க போறீங்க? இந்த ஒரு முக்கியமான கேள்வியோட இன்னைக்கு நம்ம அலசல முடிச்சுக்கலாம். மீண்டும் சந்திப்போம்.